ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் சாப்டர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோடைய எக்ஸாம்பிள் 2.8 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமில் வந்து calculate the equivalent resistance for the circuit which is connected to 24 volt battery and also find the potential difference across 4 ohm and 6 ohm resistors in the circuit. ஓகே, ஸோ எடுத்த உடனே கொடுத்துருக்கிற டயக்ராமை பாருங்கள். பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா R1 and R2 are in சீரீஸ் அப்படின்றது தெரியுது. எதனால் இதை நம்ம சீரீஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா R1 R2 ஒரே ஒயரில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ எப்போல்லாம் ரெசிஸ்டர்ஸ் ஒரே ஒயரில் கனெக்ட் ஆகிருக்கோ அப்போல்லாம் அது சீரீஸ் கான்ஃபிகரேஷனில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் R1உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 ohm, R2ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 ohm, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 24 volt கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போது ரெண்டு ரெசிஸ்டன்ஸுமே சீரீஸில் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டரோட வேல்யூவை ஒரு ரெசிஸ்டர் வேல்யூவால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் இஸ் ஈக்குவல் டு R1 + R2 அப்படின்னு எடுக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கொடுத்துருக்கிற ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணால் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் எப்போது சீரீஸ் கான்ஃபிகரேஷனில். இப்போ நம்ம கையில் R1 இருக்குது, எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ohm இருக்குது. R2 இருக்குது, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 ohm இருக்குது. இப்போது R1 and R2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருது? 10 ohm வருது. ஸோ ப்ராப்ளமோட ஃபஸ்ட் பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சிட்டோம். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர் ஃபைண்ட் பண்ணணும். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓம்ஸ் லா தெரியும். அப்போது பை ஓம்ஸ் லா V is equal to IR அப்படின்றது தெரியும். இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது சீரீஸ் கான்ஃபிகரேஷன்ன்றதுனால ரெசிஸ்டர் கரண்ட் அக்ராஸ் I1 அண்ட் கரண்ட் அக்ராஸ் I2 எப்பவுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம I1 I2ன்ற வேல்யூ இங்கே எடுக்க தேவையில்லை, ஏன்னா I is going to be constant இந்த கேஸில். ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ரெசிஸ்டர் அக்ராஸ் 4 ohm பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் 4 ohm ரெசிஸ்டரும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் 6 ohm ரெசிஸ்டரும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது V1 is equal to என்ன வரும்? IR1 வரும். ஸோ நம்ம கையில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியாது. அதையே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா V is equal to IR. அப்போ I is equal to என்ன வரும்? V/R. இந்த இடத்துல ஆருக்கு பதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா RS. ஏன்னா ஒரே ஒரு ரெசிஸ்டரால் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறதுனால RSஆல் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு V கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 24 volt கொடுத்துருக்காங்க. RS எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2.4 ஆம்பியர் வருது. அப்போது இந்த சர்க்கியூட் வழியாக ரெண்டு ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டுமே 2.4 ஆம்பியர் தான். அப்போது நம்மளுக்கு V1 வேணும் அப்படின்னா அப்போ V1 is equal to 2.4 times R1. R1 எவ்வளோ? 4. சால்வ் பண்ண எவ்வளோ வருது? 9.6 volt வருது. அதே மாதிரி தான் V2 வந்து I times R2 அப்படின்னு எழுதலாம். ஐயோட வேல்யூ எவ்வளோ? 2.4. R2ஓட வேல்யூ எவ்வளோ? 6. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 14.4 volt. இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ கரெக்டாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் ஸ்டெப் இருக்குது. என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா V is equal to V1 + V2. நம்மளுக்கு Vன்றது இப்போ பேட்டரியோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 24. இப்போது V1 எவ்வளோ? 9.6. V2 எவ்வளோ? 14.4. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 24 வருது. ஸோ அப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ப்ராப்ளமில் ரெண்டு வோல்டேஜோட வேல்யூவும் கரெக்டாக தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளமில் ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ஒப்பீனியனிங் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. இதே மாதிரி நிறைய கண்டென்ட் வேணும்னா கமெண்ட்ஸில் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.